அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இப்போ மார்க்கெட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈவி ஸ்கூட்டர்ஸ்னு வாங்க போனீங்கன்னா பிராண்டு கொண்டு வச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 10 ஈவி ஸ்கூட்டர் பக்கம் வந்து இருக்குது. நம்மளும் அதில் வந்து டாப் 5 லிஸ்ட்லலாம் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ ஈவி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கேட்டகரியிலுமே ஓரளவுக்கு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் இருக்குது. பட் ஈவியில் பைக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஒன்றோ ரெண்டோ தான் ஓரளவுக்கு ட்ரஸ்டடான பிராண்டில் வந்து இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் ராப்டி இந்த வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராப்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ராப்டியோட ஈவி பைக். இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதே மாதிரி இவங்களோட பிளான்ட் விசிட்டு, அப்புறம் அவங்களோட சிஇஓ கூட ஒரு டைரெக்டாக ஒரு மீட்டு, அது போக வண்டி வந்து இவ்வளோ பண்ணாலுமே வண்டி வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு இவங்க வர்த்தாக கொடுக்குறாங்களா, எந்த அளவுக்கு இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, நமக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ராப்டி கம்பெனி. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சொல்லணும்னா மேட் இன் இந்தியா. அதையும் தாண்டி இது மேட் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் ஆகுதுங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில் இருக்குது. ஸோ அதையும் சுற்றி பார்த்துட்டு இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட ராப்டியோட T30ங்கிற மாடல் வந்து நம்ம கூட இருக்குங்க. இந்த வண்டியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராப்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் இன் இந்தியா. கரெக்டாக சொல்லணும்னா மேட் இன் தமிழ்நாடு. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க சேல்ஸு, சர்வீஸு, அது போக இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பிளான்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பட் இது நம்ம தமிழ்நாடு பிராண்டாக இருந்தாலுமே இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக சொல்லணும்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க 99.5% இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே அசம்பிள் பண்ணதாங்க. எதுவுமே இம்போர்ட் பண்ணதோ இல்லை வேற ஒரு பேட்டன் ரைட் எடுத்து பண்ணதோ கிடையாதுங்க. இவங்க மட்டுமே ஒரு 144 பேட்டன் ரைட்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ராப்டி ஹெச்வி அப்படிங்கிறத இந்த பிராண்டோட நேம்லேயே போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர். இந்த வண்டியில் வந்து ஒரு காரில் இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேஜரான ஹைலைட். ஏன்னா இந்த கான்செப்டில் இந்தியாவில் வந்து வண்டியே கிடையாதுங்க. இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் இருக்கிற ஒரு வண்டிங்க. இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஏன்னா அந்த விலைக்கு இந்த வண்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்து ஆரம்ப கட்ட விலையை அதுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிசி படி 200 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு 150 கிலோமீட்டர் போகும். ஏன்னா அந்த மீட்டர்லேயே அவ்வளோதான் காட்டுது. அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வண்டியை வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம டிசைன்லேருந்தே ஆரம்பிப்போம். வண்டியோட டிசைன் நீங்கள் டோட்டலாக பார்க்கலாம். ஒரு ஸ்போர்ட்டினஸ்க்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். சைட் பேனல்ஸு, ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க லைட்ஸு எல்லாமே வந்து ஒரு இம்போர்ட்டட் பைக் மாதிரி இருக்குங்க. லிட்டரலி நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆன வண்டின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நான் டிசைன் ஓவராலாக நான் சொல்லிட்டு இருக்கேங்காட்டி சைடோட பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்ஸ் யூஸ் பண்ணல. ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பேனல் மேலே பேனலுங்கிறது வந்து யூஸ் பண்ணல. ரெண்டே பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர், நம்ம வைக்கிற கால் வைக்கிற இடத்துல வந்து ஒரு பிளாக் கலர் பேனலில் அதில் வந்து ரப்பர் மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டட் பிளாக், அதாவது இது வந்து ஷைனியான பிளாக் தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வண்டி பார்க்க நல்லா பெருசாக மஸ்குலராக வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே வந்து போயிடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் அது போக இன்னொன்று பார்க்கலாம், பெரிய டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க ஏபிஎஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெயினான விஷயம். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு மட்டும் ஏபிஎஸ் கிடையாது, ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் தான். ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த வண்டியில் வந்து வருது. ஸோ பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்க்கும்போது மோனோ சஸ்பென்ஷன். ஸோ நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி மோனோ சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து அவங்க 2,40,000 கோட் பண்ணுறாங்க. உடனே நம்மளோட மெயின் விஷயம் என்னவா இருக்குங்க ஒரு ஈவி வண்டியில், இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.4 கிலோவாட் பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மோட்டரோட பீக் பவராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்ல பார்த்தோம்னா ஒரு 30 PS பவரும், பின்னாடி டார்க் வந்து 70 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து வருங்க. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 350 சிசி கேட்டகரி அளவுக்கு இந்த வண்டியில் வந்து பவர் அவுட்புட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ ரேஞ்சுமே நான் சொன்ன மாதிரி 5 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிற பேட்டரிங்கிறங்காட்டி 150ங்கிறது வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். பட் நம்ம என்னதான் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டு விரட்டி ஓட்டினாலும் 100 கிலோமீட்டருங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பட் மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி தான்.
நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் சார்ஜிங் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு கேபிள் கொடுப்பாங்க. நார்மலாக சின்ன பேக்கில் போட்டு நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 20%லேருந்து 80%க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் தான் எடுத்துக்கும். நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் காலில் கிளம்பும்போது டக்குன்னு சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டு விட்டிங்கன்னா அப்போயே 80% ஃபில் ஆயிரும். நீங்கள் சாலிடாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஈஸியாக ஓட்டிடலாம். அதே மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா CCS2 சார்ஜர்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலாக இப்போ இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் கார்ஸ்லையும் இருக்கிற சார்ஜிங்கோட போர்ட்டு தாங்க. அது வந்து எல்லா நம்ம தேர்ட் பார்ட்டியோட சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாமே அந்த போர்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆப்டியில் வந்து அந்த CCS2 சார்ஜருக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் நேராக போகிறீங்க, அது எத்தனை கிலோவாட் சார்ஜர்லாம் பார்க்க தேவையில்ல. கார் சார்ஜர் எடுத்து இதில் சொருகினீங்கன்னா அது பாட்டு எனக்கு தெரிஞ்சு 36 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் வந்து ஃபில் ஆகிடும். லாஸ்ட் 80லேருந்து 100% எப்பயுமே ஒரு 1/4 மணி நேரம் எச்சாவே எடுத்துக்கும். ஒரு 1 ஹவரில் நீங்கள் சார்ஜ் ஃபில் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு 150 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ காரோட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து வச்சு எல்லா பக்கமும் இருக்குது. அந்த சார்ஜிங் நெட்வொர்க் வந்து இவங்க பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டயர் செக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 110/70க்கு 617 இன்ச் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு 60 617 இன்ச் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் செக்ஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 சிசிக்கு மேலே யூஸ் பண்ணுற என்ன டயர் செக்ஷனோ அதை வந்து இதில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஏறி உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கீ காமிச்சிடறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃபிசிக்கல் கீயே கிடையாதுங்க, ரிமோட் கீஸ் தான். ஸோ நல்ல அவங்களோட ராப்டியோட லோகோவோட ஷேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்குது. ஸோ அன்லாக் பட்டன் அமுத்துனீங்கன்னா சைட் லாக் ரிலீஸ் ஆகிடும், வண்டியுமே வந்து ஆன் ஆகிடும். ஸோ இங்கே ஆன் ஆகிடுச்சுக்கான இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி ஸ்க்ரீனும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டேன். ஸோ வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே நல்லா இருக்குங்க. அதாவது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னா ரொம்ப குமிஞ்சிட்டு அந்த சீட்லாம் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஸ்போர்ட்டினஸ் ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் கம்ஃபர்ட் ஜோனை வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அது இருக்காது. பட் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிட் ரேஞ்சாக ப்ளே பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஏறி உட்கார்ந்தவொடனே நான் வந்து ஒரு 5.9 இருப்பேன். எனக்கு வந்து கால் வந்து கரெக்டாக எட்டுது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் இங்கே உட்காரும் போது அந்த மஸ்குலரான ஒரு ஃபீல் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் கால் வைக்கிற ஃபுட் ரெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சென்டராக தாங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப முன்னாடியும் வைக்கல, ரொம்ப பின்னாடியும் வைக்கல, ஒரு மிட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அட் த டைமில் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் ஃபீல் ஆகுது. அதேமாதிரி ஹேண்டில் பார்னு பார்க்கும்போது நார்மலான ஹேண்டில் பார் தான், இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கொடுத்துருக்க விஷயங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குங்க. இந்த வண்டியில் என்ன ஒரு ஹைலைட்னா ரைட் ஃபுட் பெக்ஸ்லையும் லெஃப்ட் ஃபுட் பெக்ஸ்லையும் எந்த லீவரும் கிடையாது. லைக் பிரேக்கு, கியர் அந்த மாதிரி எந்த லீவர்ஸும் கிடையாது. சேம் ஆக்சிலேட்டர், பிரேக். இது ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கால் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக வச்சுட்டு கியர் மாத்திர டென்ஷன்லாம் கிடையாது. பட் கியர் மாத்திர எந்தூசியாஸ்டிக் மிஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த வண்டியோட பவர் அவுட்புட் வந்து அந்த 30 PS பவரும் 70 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸோ ஈவி ஓட்டாதவங்களுக்கு புரியாது, பட் ஓட்டின எல்லாத்துக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஈவியோட ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இருக்கும். ஸோ ஐஸ் இன்ஜின் மாதிரி அந்த ஃபீல்டில் இல்லாட்டியும் இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்குங்க. ஓகே, அந்த விஷயத்தை பார்த்தாச்சு. அடுத்தது இந்த மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்விட்ச் குவாலிட்டி வந்து பார்த்தாலே வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குதுங்க. நல்ல குவாலிட்டியாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மோட்ஸ்க்கான பட்டன், அப்புறம் இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி மேலே கீழே போகிறது, அப்புறம் பேக்கு செட்டு, அப்புறம் இங்கே வந்து பீன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க் மோட். லைக் நம்ம ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு வந்து பார்க்கிங் அசிஸ்ட் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இது. மேலே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் க்ரூஸ் ஆக்டிவேஷன் பட்டன், அப்புறம் எப்பயும் போல் ஃப்ரண்ட்டில் வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ், ரைட் சைடில் டீசெண்டாக கில் ஸ்விட்சஸ் வித் அதிலே ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேலே வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இருக்கிற வந்து அசாட் சுவிட்ச் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் குவாலிட்டி எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் வரும்போது இது வந்து டச் ஸ்க்ரீனாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இன்டர்ஃபேஸுமே வந்து டீசெண்ட் அண்ட் கிளியராக இருக்குது. ஏன்னா பாருங்கள் வெங்கட்டுங்கிற பேரில் வந்து இருக்குது. பவர் மோடில் 95 கிலோமீட்டர் வந்து போகுங்கிற மாதிரி காட்டுது. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஓடோமீட்டர்ஸ். ஸோ அதை நான் டச் பண்ணால் ட்ரிப் ஏ மாறிடுச்சுங்களா. ஸோ ட்ரிப் பி, அப்புறம் நார்மலாக இங்கே மேனில் இழுத்திங்கன்னா ஃபோனில் வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார் வரும். அதில் நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டே நைட் வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக ப்ளூடூத், ஒய்ஃபை, இன்காகரேட் மோடு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கும் அங்கேயே மேலேயே இருக்குது. ஸோ வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டீசெண்டாக இருக்குது. இதில் ஒய்ஃபை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு இதில் கனெக்ட் பண்ணி ஓடி அப்டேட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து லைவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக மேலே செட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. செட்டிங்குள்ளே போனீங்கன்னா கனெக்டிவிட்டி, வெஹிக்கிள் அண்ட் மோர், சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு நீட்டாக எப்படி இன்டர்ஃபேஸில் கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க. அது போக ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோடில் நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்புறம் நேவிகேஷன் வேணுன்னா இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்பில்ட்டாகவே நேவிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக கூகுள் மேப்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இன்பில்ட்டாகவே நேவிகேஷன்ஸ் இருக்கிறனால ஸோ நீங்கள் டேரெக்டாக நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ மேலே நீங்கள் பார்க்கலாம் FRன்னு போட்டு ஒரு வேல்யூ போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ ஃப்ரண்ட் வீலில் 32 PS காற்று இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 23 PSI வந்து இருக்குது. அதுபோக பேட்டரி வந்து 94% வந்து இருக்குங்க. அப்புறம் டைமு பேசிக்காக என்னென்னலாம் கொடுக்கணும், ஹை பீம் அண்ட் லோ பீம். ஸோ டீசெண்டான ஒரு இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. கசகசன்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது, நான் எடுத்து விட்டுறேன். ஸோ எடுத்து விட்டனே போயிடுச்சு. ஸோ கில் ஸ்விட்ச் ஆன். ஸோ ஆன் பண்ணிட்டேங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ஃபர்ட்டுங்கிறது ஈகோ மோட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பவர் மோடுங்கிறது ஒரு நார்மல் மோட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிண்ட்டுங்கிறது தான் இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு பிளாஸ்டான மோடுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே குட்டியாக வந்து R1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே கீழே இருக்கிற ஏரோ மார்க் வந்து யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா ரீஜன் லெவல்ஸ். இப்போ வந்து ரீஜன் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் 90% கீழே வந்தால் தான் இதோட ரீஜன் லெவல் வந்து 3 வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். ஸோ லெவல் 3லாம் வச்சுட்டிங்கன்னா பிரேக்கிங்கு நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, விட்ட உடனே அதுவே வந்து அழகாக ரீஜன் ஆகி உங்களுக்கு வந்து வண்டி ஸ்லோ பண்ணி கொடுத்துரும். அது மூலமாக பிரேக்கோட தேய்மானத்தையும் கட்டுப்படுத்தலாம். அதே சமயத்தில் இருக்கிற பேட்டரியோட சார்ஜையும் டீசெண்டாக வந்து ஹோல்டு பண்ணலாங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. வண்டி ரோட்டில் இறக்கி பார்த்துடலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாக இதில் அன்லாக் பட்டன் அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். வண்டி ஆக்சுவலி இந்த மாதிரி ஆன் ஆகிடும், சைட் லாக்கும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுறணும். ஸோ பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது லெஃப்ட் பிரேக்கு வந்து லெஃப்ட் சைடு, ஐ மீன் ரியர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. போவோம். கம்ஃபர்ட் மோடில் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டேன். ஸோ சென்னையில் இருக்கோம் நம்ம. எனக்கு என்னென்னா இந்த கியர் பைக்கில் உட்காந்துட்டு நம்ம நார்மலாக அந்த 2 கால்லையுமே ஒரு 2 லீவர்ஸை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இது கையிலேயே யூஸ் பண்ணுறங்காட்டி பரவாயில்லைங்க. என்ன பழக்க தோஷத்தில் கிளச்சு பிடிக்கிற ஞாபகத்தில் விசுக்குன்னு பிடிச்சிட்டா தான் பிரச்சனை. பட் அப்படி பிடிச்சாலுமே ரியரில் ABS இருக்கிறங்காட்டி அதுவும் பயப்பட தேவையில்லை. ஓகே, சென்னை டிராஃபிக். ஸோ கம்ஃபர்ட் மோடில் 2 பேர் இருக்கும். ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டேன், ஜென்டலாக போகுதுங்க. அதாவது இந்த மாதிரி சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு இதே போதும். ஓ மை காட், பெரிய குழி. பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் USD, பின்னாடி மோனோ சஸ்பென்ஷன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். டீசெண்டாக இருக்குங்க. குழியில் விட்டால் அந்தளவுக்கு ஷாக்ஸ் தெரியல. ஸோ கம்ஃபர்ட் மோடில் பவருங்கிறது அந்தளவுக்கு இருக்காது. பட் அதே சமயத்தில் டீசெண்டாக மேனேஜபிளாக இருக்குது. பட் இந்த மோடில் ஓவர்டேக் அடிக்கிறது வந்து சஜஸ்டபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இந்த மோடை வச்சு ஓவர்டேக் அடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். பட் இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோடை, கம்ஃபர்ட் மோடை. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ABS-ஆக கொடுத்தங்காட்டி சேஃப்டியில் பயப்படவே தேவையில்லைங்க. அவங்க எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்த. ஸோ நல்லா இருக்குது. இனிஷியலாக வண்டியில் ஏறி 2 பேர் இருக்கும். இப்போ வண்டியில் அந்த வண்டியோட பாடி பேலன்சிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் இழுக்கிறதோ, ஒரு 2 பேர் ஆல்ரெடி இருக்கும். வண்டியோட பேட்டரி வெயிட் வந்து தனியாக தெரியுறதோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் இந்த வண்டியோட பேட்டரியோட வெயிட், எக்ஸாக்டான அந்த பேட்டரி பேக்கடோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 38 kg சொன்னாங்க. ஆக்சுவலி வண்டியோட இந்த கம்ஃபர்ட் மோட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓவர்டேக் அடிக்கிறது சஜஸ்டபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வண்டியோட பவர் அவுட்புட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 PS பவரும் 70 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுவோங்க. பட் இந்த மாதிரி மோடில் வந்து எல்லாமே கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிகாஸ் ரேஞ்சு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி. பட் இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட் மோடுங்கிறது ஈகோ மோடுன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அட் த டைமில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஜன் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. R1, R2, R3 நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஏன்னா 89% ஆயிடுச்சு. அதாவது 90% கீழே போனால் நீங்கள் ரீஜன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ R3ல், அதாவது ரீஜன் லெவல் 3ல் வைக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பிரேக்கே பெருசாக பண்ண தேவையில்லை. வண்டியே நல்லா வந்து உங்களுக்கு க்ரீப் பண்ணி அப்படியே பிடிச்சி கொடுக்கும் நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து விட்ட உடனே. அதே சமயத்தில் இந்த வண்டியில் என்ன ஒரு ஹைலைட்னா கியர் கிடையாதுங்காட்டி நம்ம வந்து நார்மலாக வந்து ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நம்ம அடுத்தது இந்த ரோடை தாண்டி அடுத்தது இந்த வண்டி வந்து எப்படி அடுத்தடுத்த மோடில் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெப்ரிஜிஷ் ப்ரோ இருக்கார். ஃபைனலாக அவர் டீமே எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். கம்ஃபர்ட் மோடில் ஓட்டிட்டோம். சரி, அடுத்த மோடு போடலாங்க. ஸோ அடுத்த மோடு பவர் மோடு. நான் ஸ்லோவாக தான் முறுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாலே காலை புலந்துட்டு விழுக போகிறாரு. வாவ்,
இதில் வந்து 2 பிரேக்குமே டிஸ்க்கு கொடுத்துருக்கங்காட்டி நல்லா இருக்குங்க. பிகாஸ் சேஃப்டிக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் பவர் அவுட்புட் வந்து இப்போ வந்து நான் அடுத்த மோடு பவர் மோடு போட்டங்காட்டி ஒரு 150 to 180 cc எந்த அளவுக்கு போகுமோ அந்தளவுக்கு பவர் அவுட்புட் இருக்குங்க. தொட்டாலே பறக்குது. ஓகே, கார்னரிங்கும் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பிகாஸ் பெரிய டயர் செக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடியும் முன்னாடியும். ஸோ நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி ஆக்சிலேட்டர் கொடுத்தா அவர் பாவம் அவரால் உட்காரவே முடியல, அந்தளவுக்கு அவர் வந்து பின்னாடி தள்ளுது. ஸோ அந்த சேஃப்டி ரீசனுக்காக தான் நான் ஓரளவுக்கு தான் கொடுக்குறேன். அது இல்லாமல் சிட்டி லிமிட்ஸ்க்கு இவ்வளோ தான் நமக்கும் சேஃபு. சரி, ஓகே, அடுத்த மோடு வந்து உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரெச்சு கிடச்சா நான் போட்டு காமிக்கிறேங்க. ஸோ இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட் மோடை போட்டு கொஞ்சம் அழுத்தி பார்ப்போம். வாவ், லிட்ரலி இந்த மோடில் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 சிசிக்கு மேலே என்ன பவர் அவுட்புட் இருக்குமோ அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதை விட அந்த ஈவிங்கும் போது அந்த இன்ஸ்டண்ட்டான அந்த பவர் அண்ட் டார்க் டெலிவரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ நான் வீடியோவிலே சொன்னதான், பெட்ரோல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஈவிக்குன்னு ஒரு வேற விதமான டேஸ்ட் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற ஒரு என்தூனஸை ஒரு ஃபீல் வந்து ஈவியில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஈவிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அந்த குயிக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பவர் அவுட்புட் வந்து கிடைக்கும் போது வேறு லெவலில் இருக்குங்க. இடத்துல லிட்டரலி இப்படிங்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு ஸ்பீடை பிடிச்சிருது. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மோடில் வந்து இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேஞ்சு வந்து இப்போ திக்கி ஃபுல் சார்ஜுக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 78க்கு 64 தான் போகுங்கிற மாதிரி காட்டுது. அப்படி பார்க்கும்போது ரேஞ்சு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பயங்கரமாக போகுங்க. இந்த வண்டியில் என்னென்னா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டும் போது நம்ம எதை எமர்ஜென்சிக்கு பிரேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்குது சேஃப்டிக்கு. ஓகே, பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இங்கே இந்த ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்டெச் ரோடு தான் கிடச்சிது. ஓகே, வாங்க இப்போ அந்த வண்டி வந்து எப்படி இருக்குது ஓவராலாக சஸ்பென்ஷன் ரீதியாக, பிரேக் ரீதியாக, பவர் ரீதியாக எப்படி இருக்குங்கிறத ஒரு சம்மரி பார்த்தோம்னா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ராப்டியோட T30யோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் டீசெண்டாக ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே பம்பர் டு பம்பர் ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதில் அந்த லாஸ்ட்டாக கொடுக்குற ஸ்ப்ரிண்ட் மோடு வந்து பிரித்து எடுத்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 சிசி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு 400 சிசி இருக்கிற வண்டி எந்த அளவுக்கு ஒரு பவர் அவுட்புட் இருக்குமோ அதை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பிரேக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. நானுமே 2-3 இடத்துல பேக் பிரேக் மட்டுமே நல்லா அப்ளை பண்ணி பார்த்தேன். கரெக்டாக அந்த ஏபிஎஸ் வந்து பக்காவாக வேலை செய்யுது. அதேமாதிரி ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லா அக்ரெசிவாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அதுவும் ஏபிஎஸ் கொடுத்துருக்காட்டி சேஃப்டி ரீதியாக வந்து நம்ம வந்து பிரேக்கிங்க்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக பிரேக் பண்ணலாம், எந்த இடத்துலையும் இழுத்து விடாது. அப்புறம் 2 பெரிய டயர் செக்ஷன், அப்புறம் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தாங்க இருக்குது. பிகாஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது நான் ஜியான் பிராண்டை சொல்லலை, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கிற எல்லா கார் சார்ஜிங் நெட்வொர்க்லையும் நம்ம வண்டியை வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். ஏன்னா காரோட சார்ஜிங் நெட்வொர்க் ஆல்ரெடி நல்லாவே ஃபுல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. K2K அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் ரைட் அடிக்கணும், ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டணும்னாலும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த சார்ஜிங் நெட்வொர்க் வந்து எவ்ரி 30 to 20 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸே வந்து இப்போலாம் வந்து தமிழ்நாடு, கேரளாலலாம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் யோசிக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதோட அதிகபட்ச ரேஞ்சாக 150 வரைக்கும் தான் கிடைக்கும். இது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிக்க வேணாம். பிகாஸ் நம்ம எல்லா நாளும் லாங் ரைட் போகிறதில்ல, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியில் வந்து போடவும் போகிறதில்ல. இவங்க கொடுத்த சார்ஜிங்லேயே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 1 ஹவரில் 20 to 80% வந்து ஆயிரும். எப்படி நம்ம 20% கீழே வந்து நம்ம வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ண மாட்டோம் பேட்டரியை. ஸோ அந்த 20% போட்டிங்கன்னா 80% வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும். ஹார்ட்லி ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வீட்டில் போடுற சார்ஜர்லேயே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுவே மோர் தென் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் நம்ம லாங் போகும்போது இந்த மாதிரி இதில் போடும்போது ஒரு 36 நிமிஷத்தில் வந்து 80% ஃபில் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஈவி தானே, நம்மளால் ரொம்ப தூரம் லாங் ரைடு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி 2,40,000 கொடுத்ததே வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த டைமில் காம்படிஷன் எதுவுமே இல்லை. அதை தாண்டி வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி, சஸ்பென்ஷன், பிரேக்கிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி இந்த எடுத்துகிட்டு போன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஓல்டு மாடல். இவங்க லாஸ்ட் இயர் வந்து டெஸ்டிங்காக எடுத்து வச்ச வண்டி, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வண்டியாக இன்னுமே நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க. ஒரு 4000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். பட் பேனலில் எந்த சவுண்டுமே இல்லை. பட் கொடுத்துருக்க குவாலிட்டி எல்லாமே
பார்த்து கொடுத்துருக்காங்க. மேட் இன் தமிழ்நாடு பிராண்டு. அதனால் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டியை பற்றி இருக்கிற என்கொயரிக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணலாம். இவங்களோட ஷோரூம் சென்னையில் வந்து இருக்குங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.